ஆத்தா ஜெக்கம்மா, இந்த பொண்ணுக்கு அவ எதிர்காலம் என்னன்னு எனக்குள்ள இறங்கி வந்து சொல்லம்மா. இவ கை காட்டும் பாதையில என்னென்ன திருப்பங்கள், என்னென்ன மாற்றங்கள், எந்த வழி நல்ல வழி, அது எனக்குள்ள வந்து சொல்லம்மா. உன் கண்ணுல ஒரு ஏக்கம் தெரியுது தாயி. உங்க முகத்துல ஒரு குழப்பம் தெரியுது. தீராத வேதனை உன் மனசுக்குள்ள இருக்கு தாயி. ஆனா அத தீக்கிற வழி உன் கைக்குள்ள தான் இருக்கு. அது காட்டுற ரேகையில இருக்கு தாயி உன் தலைவிதி. எங்க உன் கைய காட்டு. நீ பிறந்தது செவ்வாய்க்கிழமை இல்லையா? ஆமா. முருகனுக்கு உகந்த நாள். அவனோட நாள்ல பிறந்த உன்ன அவன் என்னைக்குமே கைவிட மாட்டான். உன் புகழுக்கும் பெருமைக்கும் அவனோட அருள் என்னைக்கும் உனக்கு உண்டு. கந்தவேல், குமரன், சரவணன், கதிர்வேலன் அவனிருக்க பயமே. உன் கீர்த்திக்கு உறுதுணையாய் அந்த கார்த்திகேயன் இருக்கையிலே கவலை எல்லாம் நொடி பொழுதில் பொடி போல பறந்துவிடும். ஆரம்பத்துல உனக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமா தான் இருந்துச்சு. நடுவுல வாழ்க்கையில சில எதிர்பாராத குழப்பம், அடுத்தடுத்து பிரச்சனை, தோல்வி, நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்ற பயம். அந்த விரக்தியில நீ ஆண்டவனை வணங்குறதையே மறந்துட்ட. கவலைப்படாதம்மா. எப்ப ஒரு நம்பிக்கையோட நீ ஆண்டவனை நினைச்சிட்டியோ அப்பவே உன் துன்ப காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. எதை நீ முழுசா நம்புனியோ அது உன் கையை விட்டு போயிருக்கும். எதிர்பாராததெல்லாம் உன் வாழ்க்கையில அதிர்ச்சிகரமா அமைஞ்சிருக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கலான்னு ஏங்கி இருப்ப. அதுவும் நடக்கிற மாதிரியே உனக்கு காட்டியிருக்கும். ஆனா கடைசியில அதுவும் நிராசையாயிருக்கும். உன் வாழ்க்கையோட மிக மோசமான சோதனை காலத்தை நீ அனுபவிச்சிருப்ப. ஆனா இப்போ உனக்கு நடக்கிறதெல்லாம் சாதன காலம். நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும், செய்யறதெல்லாம் சிறக்கும். இனிமே உனக்கு ஏறுமுகம்தாம்மா. ஏன்னா உன் கூடவே இருக்கா அந்த ஆறுமுகம். கார்த்திகேயனை வணங்கி உன் நாளை தொடங்கு. எதெல்லாம் உன்னை விட்டு போச்சோ அதெல்லாம் உன்னை தேடி வரும். எது பாதியிலே முடிஞ்சு போச்சோ அது மறுபடியும் முதல்லேந்து உன் வாழ்க்கையில தொடரும். நீ விரும்புனாலும் விரும்பலைனாலும் நீ ஆரம்பிச்சத மாத்த முடியாது. ஏன்னா இது கடவுளோட முடிவு. விட்டு போன பந்தம் நீ விலகி ஓட நினைச்சாலும் காந்தமா உன்னை இழுக்கும். அதுதான் என்னைக்கும் உன்னோட நிரந்தர சொந்தம். அத மனசுல வச்சுக்கிட்டு அந்த கார்த்திகேயனை வணங்கிட்டு உன் வாழ்க்கைய இன்னையிலேந்து புதுசா தொடங்குமா. நல்லா இருக்குமா.